ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஜால்முரி. பொரியை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பொரி நம்ம 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். பொரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போ 2 கப் பொரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாயில்டு அண்டு பீல்டு பொட்டேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோவை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மேங்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் முக்கியமான ஒரு ஆயில் சேர்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு எண்ணெய் தான் ஒரு நல்ல பஞ்சண்ட் ஃப்ளேவர் தரும் இந்த ரெசிபிக்கு. அதுதான் ஆப்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆத்தென்டிக்கான ரெசிப்பியில் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவர் தரக்கூடியது. இப்போது இது கூடவே ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேவ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கடையிலேருந்து வாங்கினா சேவ் தான். ஆலு பூஜியா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய லெமனை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்ட்டா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். இப்போது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு க்ரீன் சட்னியை ஆட் பண்ணிக்கணும். இந்த க்ரீன் சட்னிக்கான ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் சட்னியும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஜால்முரி ரெடி. இது முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ஆப்டான ரெசிபி இல்லை. நீங்கள் பொரி மற்ற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ, இப்போ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வராங்க அப்படின்னா அந்த வர்ற நேரத்துக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பொரிலாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி வசன்னு ஆகிடும். அதனால் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.